NH44 ரோடு எண்டு. அது என்னங்க ரோடு எண்டு? இங்கேருந்து தானங்க ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகி காஷ்மீருக்கு போகுது. யாராவது காஷ்மீர் டு கன்னியாகுமரி சொல்கிறாங்களா? கன்னியாகுமரி டு காஷ்மீர் தான் சொல்லுவாங்க. இந்த ரோட்டுக்கு இவ்வளோ பில்டப் கொடுக்குற நான் எதுக்கு இங்கே இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னா, இந்த கடற்கரையிலேருந்து ஆரம்பித்து நாங்கள் இமயமலைக்கு போக போகிறோம். ஒரு பெருங்கூட்டமாக போக போகிறோம். இந்த வருஷம் 2026 மெகா குரூப் ரைடு தமிழ்நாடு டு உம்லிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காயல் அட்வென்ச்சர் டூர்ஸ் மூலமாக KRF ஃபேமிலியாக நம்ம போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்திருக்காங்க நம்மளை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு. ஒரு சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் இருக்கிற போலீஸ்காரங்களை கை கொடுத்து சார் எங்களை சென்ட் ஆஃப் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்த்துக்களோடு நாங்கள் கிளம்புனோம். ஆனால் இன்றைக்கி இந்த நண்பர் வட்டாரம் பெருகுனதில் இங்கே பாருங்கள், இந்த கார் வந்திருக்க காரு அந்த கடைசி ஆம்புலன்ஸ் வரைக்கும் நமக்காக வந்திருக்காங்க. ஆம்புலன்ஸ் வரைக்கும் என்னடா ஏதாவது ஆயிடுமான்னு பார்க்காதீங்க. இப்போ இங்கே இந்த நம்மளை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த நம்ம KRF நம்ம கூட லடாக் வர்றவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க கிளப்பில் இருக்காங்க. அதாவது ரோட்டரி கிளப்பு, ரெட் கிராஸ் கிளப்பு, அந்த மாதிரி கிளப்லலாம் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லோரும் சேர்ந்து இந்த சென்ட் ஆஃப் ஈவெண்ட்டை ஆரம்பிக்கிறோம். காலையில் மணி வந்து பார்த்திங்கன்னா 6:20 ஆகுது. கரெக்டாக 6:20 ஆகுது. இந்த எல்லாருமே கரெக்ட் டைமுக்கு ஆஜரானாங்க. இதுதான் இப்போ என்ன சொல்கிறது, மேன்மக்கள் தான் எப்போவுமே இப்படி இருக்கும். நான் தான் ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வந்துட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த அருமையான தருணத்தை இந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்கிடுறேன். இப்போவும் நம்ம கூட இங்கேருந்து லடாக் வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 ரைடர்ஸ் ரெடியாக இருக்காங்க. 10 பைக்கு பக்கத்தில் ரெடியாக இருக்குது. ஒவ்வொரு பைக்கையும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அதேமாதிரி நம்மளுடைய ரோட்டரியில் என்ன நடந்துகிட்ருக்கு, அவங்க நம்மளை ஈவெண்ட்டில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். எனக்கே தெரியாது இது மாதிரி நிறைய வாட்டி நடந்திருக்கு. ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம். வாங்க போ. Well, I saddled up my shoe, headed out at dawn. Yeah, I saddled up my shoes, headed out at dawn. Ain't no place gonna hold me when the road keeps rolling on. சரி, ஓகே கைஸ், கிட்டத்தட்ட நம்ம வந்து சென்ட் ஆஃப் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அருமையாக இப்போ வந்திருக்க வண்டி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுற வண்டிகளை சொல்கிறேன். இப்போ ரோட்டரி மூலமாக அங்கே 2 வண்டி உள்ளே மாட்டிக்கிச்சு, அதனால் நான் சொல்ல முடியல. ஃபஸ்ட்டு வந்து X440, இது வந்து சென்னையிலேருந்து இங்கே வந்திருக்காங்க கப்புள்ஸா, சந்துரு ப்ரோவும் பாரதி மேமும். அண்ணே வாங்க, வாழ்த்துக்கள் மேம், வாங்க வாழ்த்துக்கள். சென்னையிலேருந்து இங்கே வந்து கன்னியாகுமரியில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்திருக்காங்க. திருப்பி சென்னைக்கு தான் போக போகிறோம். அப்புறம் அடுத்தது வந்து இந்த BMW 310 GSல அக்கா நிற்கிறாங்கன்னு சொல்ல வந்தேன். வேறு ஒன்றும் இல்லைன்னு, அக்காவோட வண்டி வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்குது. ஒரு 0வை கட் பண்ணிவிட்டு 125 என்டார்க்கில் வராங்க. மதுரை வீரமங்கை எப்படி தானக்கா முடிச்சதுக்கப்புறம் சொல்லலாம். இல்லை உண்மையில் இது ஆரம்பமே வந்து போருக்கு தயாராக வந்தீங்க பார்த்தீங்களா, அணிகலன்லாம் போட்டுட்டு அப்போவே நம்ம சாவு கண்ணு முன்னாடி தெரிகிற மாதிரி சக்ஸஸ் தெரியும். பாருங்க, இதெல்லாம் போட்டால் தான் ரைடர்னு ஒத்துக்கிடுவோம். நீங்கள் நைட்டி போட்டால் எப்படி லேடிஸ்னு ஒத்துக்கிறீங்களோ அதேமாரி இதெல்லாம் போட்டால் தான் நாங்கள் ரைடர் அப்படிங்கிறத ஒத்துக்கிடுவோம். சரி, இது வந்து பார்த்திங்கன்னா GS வந்து அண்ணன் சார் வந்து வந்திருக்காங்க இங்கே தக்கலையிலேருந்து. சார் ரொம்ப மகிழ்ச்சி, நம்ம சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க, ஸ்பெஷலாக வந்திருக்காங்க. காலையில் அவங்களுடைய ஒர்க்கெல்லாம் எடுத்துட்டு தேங்க்யூ சார், தேங்க்யூ. பேர் சார்? வினு சார், ரொம்ப மகிழ்ச்சி. பத்திரமா போயிட்டு வா. சரியா? கென்னி அங்கே கேமரா பிடிச்சிக்கிட்டு இருக்கான். ஓகே, தேங்க்யூ. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் அதான் என்டார்க்கு அக்காவோட வண்டி. இந்த வண்டி இங்கே இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த வண்டி வந்து என்டார்க்கில் பக்கா ரைடிங் கேர்ஸு இப்போ ஆக்சசரிஸ் எல்லாம் மாட்டி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ராணி அக்கா வர்றாங்க. ஸோ இது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டாவில் 200. இது வந்து ஃபைசல் வந்து வர்றாங்க, இந்தா இருக்காங்க. ஃபைசல் இங்கே இருக்காங்க. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. இவங்க வந்து இங்கே நார்வேல் தான் மனுஷன். ஐயோ, இது வேறு, இவங்க வேறு கட்சி வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு திருவையாறுலேருந்து 125 என்ன வண்டினா ஹீரோ சூப்பர் ஸ்ப்ளெண்டர் 125 தானே? ரைட்டு, பாக்கியராஜன்
ரொம்ப மகிழ்ச்சிண்ணே உங்களையும் சந்தித்தது. இவங்களும் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே புக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கழித்து ஐட்டம்லாம் மாட்டி அவங்களோட ஒர்க்கையும் முடிச்சு என்னென்ன என்ன ஒரு நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பாண்ணே, நீங்கள் இருக்கும்போது ஐயோ இது வேற, எனக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லைண்ணே. இன்ஜின் நான் இல்லை, நீங்கள் தான் வந்து கிட்டத்தட்ட இங்கே தான் முடிக்கிற மாதிரி ஒரு ஐடியா. ஓகே ஓகே. அது எப்படி இங்கே வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். இங்கே அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, இங்கே வந்துடும். ரைட்டு, இனிமேல் நாளைக்கு வந்து நம்ம சென்னையிலேருந்து வரும்போது எல்லாருமே நான் தனித்தனியாக உங்களுக்கு இது இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். சரியாண்ணே? ஓகே. இந்த வாட்டி வந்து எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா 6 மாதமாக நான் ட்ரிப்பை ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தனால எல்லாருடைய பேரும் மூஞ்ச பார்த்தோன்னே டக்குன்னு சொல்ல முடியுது. போன தடவை அண்ணே உங்கள் பேர் என்னன்னு கேட்குற சோழிலாம் இப்போ இன்றைக்கி இல்லை. அதனால் ரொம்ப மகிழ்ச்சிங்க. வாங்க அப்படியே கிளம்புவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கடல் கடந்து சார் வாங்க, கடல் கடந்து வந்திருக்காங்க பத்ரி சார். இது வந்து ஹிமாலயன் 450. இது நம்ம ரைடுக்காக வாங்கியிருக்க 2வது வண்டி. அங்கே ஒரு 125 எட்டாக இருக்கும், இங்கே நம்ம ரைடுக்காக வாங்கியிருக்காங்க. இதுவுமே ரைடுக்காக வாங்கியிருக்காங்க. கொஞ்சம் பிஸியாக இருக்கார், அப்புறமா பேசுவோம் சரியா? அப்புறம் என் வண்டி அங்கே நிற்கிது. முக்கியமான ஒரு கார் வந்து தார் ஜீப் வந்துருக்குது, அவரை காட்டுறேன். அவர் வந்து கொல்லி ஹில்ஸுக்கு வந்தவர். சாமண்ணே ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. தேங்க்யூ தேங்க்யூ எங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. ஐயோ நான் இப்போ இங்கே எதில் வர்றாரு பாருங்க, பைக்கெலாம் என்கிட்ட இல்லைப்பா அப்படின்ட்டு காரில் வரிய, அதுவும் சிங்கிள் ஆளாக வர்றாப்புல. ரொம்ப மகிழ்ச்சி. கன்னியாகுமரி அண்ணே உங்களுக்கு? ஆமாம், நாகர்கோவில். சரி, கன்னியாகுமரி எங்கே இருக்குன்னு தெரியாது, இருந்தாலும் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? ரைட்டு. ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நேரத்தில் 6 மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணி 6 மாதத்துக்கு முன்னாடியே உயிரை வாங்கிட்டு இருக்காரு. கூட்டிகிட்டு போன்னு. சரி வாங்க, இன்னைக்கு எல்லாம் சேர்ந்தே போவோம் சரியா? உங்கள் வெள்ளை கார் தான் இவர் காரு, தார் ராக்ஸு, நம்மளது கிரேட்டா. இது முன்னாடி போனால் பின்னாடி வரும், பின்னாடி வந்தால் முன்னாடி வரும். அப்படி அப்படியே மாற்றி போய்கிட்டு இருக்கலான்னு. வீட்டிலலாம் பை சொல்லிட்டீங்களா? எல்லாம் சொல்லியாச்சு. எல்லாம் திட்டமாட்டாவில்ல? திட்டெல்லாம் முடிச்சு திட்டெல்லாம் வாங்கி முடிச்சாச்சு, அடியே வாங்கி முடிச்சாச்சு. ரைட், அப்படியே இங்கேருந்து கிளம்புவோம். ஓகே பாய். ஓகே, அப்படியே கிளம்பியாச்சு. எல்லா ரைடர்ஸும் கிளம்பிட்டாங்க. எங்கே போக போகிறோம் கென்னி? லடாக். சென்னை விடுறா, சென்னை தான் வருஷம் போகிறோம், வாரம் போகிறோம். லடாக் போகிறோம். லடாக் நாங்கள் 2 பேரும் லடாக் போகிறோம். அதுவும் பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு. பெத்த மகனோட போகிறேன் அப்படிங்கிறது அதே சந்தோஷத்தோடு போயிருக்கேன். இருங்க, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அதனால தான் சீட் பெல்ட்லாம் போடல, சேஃப்டிலாம் இல்லை. இப்போ இந்த கொஞ்சம் தூரம் போனோன்னா கிளம்பிட்டு எல்லாத்தையும் போட்டுருவோம். ஓகே, என்ன அப்படின்னாச்சுன்னா இப்போது நானும் கென்னியும் தான் போய்கிட்டு இருக்கோம். என்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறேன். இது வரைக்கும் கச்சாமுச்சான்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்திருப்பேன் பேக்ரவுண்ட் வாய்ஸில். ஸோ இப்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 10 பேர் நாங்கள் சென்னையிலேருந்து, அதாவது கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கு போகிறோம். இங்கே அதுக்கப்புறம் சென்னையில் எல்லா ரைடர்ஸும் ஜாயின் பண்ணுறாங்க. நம்ம மெகா குரூப் ரைடு தமிழ்நாடு டு உம்லிங்களா அப்படிங்கிற ஒரு டைட்டிலோடு போயிட்டுருக்கோம். இந்த வாட்டி மெகா குரூப் ரைடு அப்படின்னு ஏன் வச்சேன் அப்படின்னாச்சுன்னா, இந்த குரூப்பு உண்மையிலே மெகா 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 நண்பர்களால் போகிறோம். நானே எதிர்பார்க்கல இந்த விஷயத்த. அதுவும் பார்த்தீங்கன்னா குட்டி பையன் வர்றான், ஆனால் இந்த கையில் கட்டு போட்டிருக்கானே அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. உண்மையில் எனக்கும் வருத்தமாக தான் இருக்குது. பயங்கர வருத்தம். பயங்கர வருத்தம். என்ன அப்படின்னா, நல்லா ஜாக்கிரதையாக தான் இருயா. ஏன்னா 3 வருஷமாகவே ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நானும் என்னை பையனை கூட்டு போகணுன்ட்டு 3 வருஷமாக கார் போயிட்டுருக்கு இல்லையா? கார் போகிற டைம்லாம் நான் வந்து பையனை கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிளானு. ஆனால் வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. போன வருஷம் வரைக்குமே அவனுக்கு உடல்நிலையும் ஒழுங்காக இல்லை, சின்ன பையனாக வேறு இருந்தான். இந்த வருஷம் கரெக்டாக பெரிய ஆளாகிட்டாப்புல, நல்ல ஒரு 12 வயசு. அதனால் இந்த வருஷம் கூட்டு போகலான்னு பார்த்தாச்சுன்னா ஆள் சைக்கிள்லேருந்து கீழே விழுந்துட்டார். அதனால் கையில் ரெண்டு கையிலையும், அந்த கை காட்டியா ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 கையுமே வந்து புத்தூர் கட்டு போட்டாச்சு. எங்கள் ஊரில் பண்டாரவில் வைத்தியர்னு சொல்லுவாங்க. இந்த கட்டு போட்டிருக்கு. சரி, இதோட ஏன் கூட்டு போகிற, அவனை ரெஸ்ட் எடுக்க வச்சுருக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. ஆனால் இந்த கட்டு வந்து கிட்டத்தட்ட சரியாயிடுச்சு. முன்ன கடைசி எண்டில் இருக்குது. ஒரு வாரத்தில் இந்த கட்டெல்லாம் நம்ம அவுத்து தூர எரிஞ்சிடலாம். அதுக்கப்புறம் அவர் கை கொஞ்சம் நல்லா ஆகிடும், கொஞ்சம் சேர்ந்துரும்னு நினைக்கிறேன். வளர்றப்பில் தானே. ஏன்னா நம்மலாம் சின்ன வயசில் எவ்வளோ இடத்துல உருண்டிருக்கோம், பிறண்டிருக்கோம், அட்டி வாங்கியிருக்கோம், மிதி வாங்கியிருக்கோம். அதெல்லாம் பார்த்துட்டு ஓரமாக உட்காந்தோம். என்ன கேமி கண்ணி இப்படி அடிபட்டு அப்படி உயிரோட இல்லை. ஓகே, அந்த மாதிரி. அதனால் இந்த கட்டு வந்து இதெல்லாம் மேட்ரு கிடையாது. சாதிக்கிறதுக்கு எந்த ஒரு தடை இல்லை அப்படிங்கிற கான்செப்டில் அவரை கூட்டிகிட்டு போகிறேன். அவர் கொஞ்சம் கஷ்டப்படத்தான் செய்வார், இருந்தாலும் அவர் கஷ்டப்பட மாட்டார், நான் தான் கஷ்டப்படுவேன். என்னையா அவரை வச்சு அவருக்கு 2 கையில் இருக்கிறதுனால சாப்பாடு சாப்பிட முடியாது, 2 கை இருக்கிறதுனால பின்னாடி ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாத்தையும் பெற்ற தகப்போட அந்த கடமையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது என் பையன் தானே, என் பிள்ளை, என் உயிர். அதனால் இந்த சந்தோஷத்தோடு அவர் வந்து
உம்லிங்களாவில் யங்கஸ்ட் பர்சனாக நான் கொண்டு போய் நிறுத்தணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை, ஒரு கனவு. ஏன்னா இந்த கனவு எப்படின்னா இவருக்குமே ஒரு வில் பவர் அதிகமாக வரும். இந்தியா முழுக்க சாலை மார்க்கமாக பயணம் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம எதுவுமே சொல்ல வேண்டாம், அவங்களே பார்த்து கண்ணால் பார்க்குறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் இது பார்க்கும்போது அவங்களுக்கு வந்துடும். அந்த இதில் தான் போய்கிட்டுருக்கோம். நான் வளவலன்னு பேச விரும்பலை. இன்றைக்கி வீடியோ வந்து கொஞ்சம் இங்கேருந்து கன்னியாகுமரிலேருந்து சென்னை போகிறோம், நிறைய ரைடர்ஸோடு தான் போயிட்டுருக்கோம். ஸோ அது எல்லாத்தையும் நான் எங்கே சாப்பிட்றோம், எங்கே நிற்கிறோம், அடுத்து என்ன அப்படிங்கிறதுல தான் பார்த்துக்கிட்டே இருங்க, சரிங்களா? புத்தம்புது காலை 5வது முதை லடாக் போகிற வேலை. ஆமாம், 5வது தடவை போகிறேன் இதே NH 44 போய் இந்த டயரில் என்ன கிலோமீட்டரில் எங்கே பள்ளம் கிடக்கு, மேடு கிடக்கு, எங்கே லெஃப்ட்டு வரும், ரைட்டு வரும், எங்கே பாலம் வேலை நடக்கு, எங்கே டைவர்ட்டு வரும், எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அளவுக்கு ஆகி போச்சுங்க. இன்றைக்கி இப்போ இருக்கிற இடம் வந்து SAV அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவல் கிணறுல நிற்கிறோம். எல்லோரும் லைன் அப், ஏன்னா அங்கேருந்து கிளம்பும்போது யாருமே எதுவுமே பேச முடியல. ஸோ லைன் அப் பண்ணி வந்தாச்சு. இப்போ ஒவ்வொருத்தருக்கு தான் பைக்கிங் பிரதர்வுட்டுன்னுப்பாங்கல்ல, இப்போ இவங்க வந்து ஹிமாலயன் 450 கொண்டு வந்த லக்கேஜ் எல்லாம் கொஞ்சம் சரியில்லாமல் அது செட் பண்ண முடியல. அதுக்கு வந்து அடுத்த ரைடர் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து தார் ராக்ஸு, காயல் அட்வென்ச்சர் டூர்ஸோட கிரேட்டா பாண்டியன், அதுக்கப்புறம் இங்கே வந்து ராயல் என்ஃபீல்டு 650 மீட்டியார், சாரி 350 தானோ, ஓகே 350. இப்போ என்னென்னா எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க, நான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால, ஃபஸ்ட்டு டே அப்படிங்கிறதுனால சில பல குழப்பங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்கள ரைடிங் கியர்ஸ் எல்லாத்தையுமே மேலே வச்சுட்டு போயிடுறாங்க. இதை பாருங்கள், இப்படிலாம் வச்சுட்டு போனாச்சுன்னா கண்டிப்பாக பொருள் இங்கே இருக்காது. ஒன்று இங்கே கீழே ஏதாவது விழுந்து வீணாக போடும், இல்லைன்னா யாராவது தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வண்டியில் வச்சுட்டா என்னங்கிறது தெரியாது. ஸோ அதனால் ஒரு ரைடிங்கில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொல்கிற கரெக்டாக பார்த்துக்கிடுங்க. இப்போ டேங்க் பேக் இருந்துச்சுன்னா அதை கையில் எடுத்துக்கிடணும், ஹெல்மெட்டை கையில் எடுத்துக்கிடணும். அதுக்கப்புறம் நம்ம க்ளவுஸு இதெல்லாமே வந்து டேங்க் பேக்குள்ளே வச்சிடணும். நம்மளோட ஜாக்கெட்டை வந்து வண்டியில் கலட்டி அப்படியே மேலே விரித்து போட்டணும். இந்த இவங்க விரித்து போட்டிருக்காங்கல்ல, ஸோ இந்த மாதிரி வண்டியில் ஜாக்கெட்டை வந்து யாரும் தூக்கிட்டு போட மாட்டாங்க. ஸோ அதனால் அது வண்டியில் விரித்து போட்டணும். இந்த இப்படி இவங்களும் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ டேங்க் பேக்கை இப்படி வைக்கக்கூடாது, இது வந்து சேஃப் கிடையாது. இவர் டேங்க் பேக் வச்சுட்டு போயிட்டாப்புல, எடுத்து போயிட்டாப்புல. ஆனால் இது வந்து வச்சுட்டு போய் க்ளவுஸ் எல்லாம் ஸோ கீழே விழுந்து நாசமாயிடும். சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்டேன்? எதுவும் சாப்பிடுவேன். ஏன் ஃபஸ்ட்டு டே ரைடு எப்படி போகுதுன்னு கேட்கலாம். காய்ஸ், சாப்பிட்டு முடிச்சாச்சா? ரைடு எப்படி போகுது? சூப்பர். ஐயா எனக்கா என்ன சாப்பாடு தான் ஸ்டார்டிங்கில் சாப்பாடு. அப்படியா? காய்ஸ், இப்போ ஒரு ட்விஸ்ட்டு எப்படின்னா, நம்மளோட இந்த பைக்கில் வந்த அண்ணன் ஒருத்தருக்கு ரொம்ப வெயில் தாங்க முடியல, அதனால் கொஞ்சம் மாற்றி ஓட்ட போகிறேன் நான். ஹிமாலயன் ஏற்கனவே ஆகிட்டு, இதில் வேறு இது போட்டு வச்சுருக்காரா? சரி பார்த்துக்கிடுவோம். சூப்பர் வந்துடுச்சு. ஓகே, வாங்க. ஓகே, I did it all, I played pretend, I moved the mountains to be your friend. I wanna know if it mattered. I would have gone to war for you, I would have bent the earth in two just to get to our ever after. பாருங்க, நம்ம ஹெவி ரைடர்ஸ் 2 போறாங்க பாருங்க. நாகராணி மேலும் பாக்கியராஜி மேக்க அண்ணனா ஹெவி மேடம் யாரும் தெரியல, கார் அங்க போயிட்டு இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நந்தா காயல் தான் கார் அவரு கொண்டு போயிட்டாரு. அவருக்கு ஷாக் ஆயிட்டு கார் அங்க பாக்கிட்ட பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? பரவாயில்லையா பயவலையா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. காத்து தான் பிடிச்சி தள்ளுது, வண்டியை ஸ்டடி பண்ணவே முடியல.
ஓ ஓ ஓ தண்ணி குடிக்கலாம். இப்போ நான் காரில் இப்போ பைக்கில் வரதா இருந்தால் க்ளவுஸு லேடர் எல்லாமே ரெடியாக வச்சுருப்பேன். இந்த போது பாரு நம்ம வண்டி. ஆனால் இப்போ தண்ணி குடிக்கணும். காரில் தான் தண்ணி இருக்குது. எங்கிட்ட நிற்பாங்கள பார்த்து குடிக்கலாம். நின்றுட்டு ஓட்டுறதுக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. எந்த ஒரு காலம் மடக்கவோ எல்லாம் இல்லை. அப்படியே பேலன்ஸ் பண்ணி போகிறதுக்கு சூப்பராக இருக்குது. உடம்பும் குனியவே இல்லை. ஆனால் ஹேண்டில் பார் ரைசர் கொஞ்சம் போட்டிருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். அட்டகாசமாக இருக்குங்க வண்டி. அப்படியே பவரும் சரி இதுவும் சரி எல்லாமே நல்லா இருக்கு. பட் ஏனோ எனக்கு பிடிக்கவில்லை. ஏனோ எனக்கு இந்த பைக்கு பிடிக்கவில்லை. பிகாஸ் இதோடைய ஸ்டைலா டிசைனா அப்படின்னு எனக்கு தெரியல. அது அந்த முன்பக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. அது எனக்கு அது ஒரு யூனிக் ஸ்டைல் வந்துருச்சு. இருந்தாலும் எனக்கு வந்து அது அவ்வளவா மேட்ச் ஆகல. நான் ஒரு சப்ஜூட் ரைடரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரைடிங் ஜாக்கெட்டு ரைடிங் பேண்ட் எல்லாம் எடுத்து வச்சேன். ரைடிங் பூட்டெல்லாம் அதான் நாளே சப்ஜூட் ரைடரு. ஓடு நல்லாதான் இருக்கு. முத நாளே வந்து நம்மளுடைய ரைடு எப்படி போயிட்டு இருக்கு, நம்ம மக்கள் எப்படி ஓட்டுறாங்க, அது எப்படி அவங்க பேலன்ஸ் பண்ண போறாங்க எல்லாங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம்ல. ஹலோ தாண்டி போகல. ஒரு நிமிஷம் எந்த எப்படி இருக்கு? ஒரு லொகேஷன் குரூப்ல போட்டிருக்கேன், அதை பாருங்க. ஓ அப்படியா? கென்னிக்கிட்ட கிருஷ்ணா பால் பண்ணைன்னு செக் பண்ண சொல்லுங்க. கிருஷ்ணா பால் பண்ணை கூகுள்ல ஓரங்கட்டும். எங்க போயிட்டாருங்க? ஓகே ப்ரோ, கிருஷ்ணா பால் பண்ணைன்னு கொஞ்சம் முன்னாடி வருது. அதுல ஒரு பிரேக் போட்டிருக்கோம். அதுல வாங்க, கூகுள்ல போடுங்க. இப்ப பாத்தீங்கல்ல இவங்க யார் தெரியுதா? மிஸ் மோட்டோ அடிக்டோ. அவரோட ஹஸ்பண்டும் மிஸ் மோட்டோ அடிக்டோ எங்கேயோ போயிட்டு வர்றாங்க. அடாடாடாடாடா தெரியாலே போச்சா. திடீர்னு ஒரு ஸ்கார்பியோ நம்மள கட் பண்ணி நின்னுச்சு. யாரான்னு பார்த்தாச்சுன்னா நம்ம குரூப். என் ஃப்ரெண்ட் இப்பதான் செரி கல்யாணத்துல பார்த்தோம் 2 பேரும். என்னங்க இது அன்எக்ஸ்பெக்டடா நிறைய நடக்குது. அது பைக்ல வந்தாதான் அதை பார்க்க முடியுது. பாத்தீங்களா? சூப்பர் வேற லெவலு. மகிழ்ச்சி நம்மள அடையாளம் கண்டுக்கிட்டாங்க பாருங்க. வேற வண்டி வேற பைக்கு வேற எது இருந்தாலும் அந்த மண்டையை பார்த்து கண்டுபிடிச்சிடறாங்கப்பா. மண்டையை பார்த்த உடனே காயல் மண்டைன்றதை கண்டுபிடிச்சிடுறாங்க. என்ன செய்யறது? காய்ஸ், இங்க வந்து இந்த கிருஷ்ணா பால் பண்ணை கோயில்பட்டியில அவங்கள மீட் பண்ணிட்டு மோட்டோ அடிக்டோ அந்த ஃபேமிலி கிட்ட பேசிக்கிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஓடிடுச்சு. அவங்க அங்கே கன்னியாகுமரியிலே பார்த்தாங்களாம். ஆனால் வந்து நம்ம டீம் இல்லை, வேறு டீம் நினச்சிட்டு போயிட்டாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் தான் நீ பார்த்த உடனே ஆச்சரியப்பட்டு நின்று பேசிட்டு போகிறாங்க. இல்லை 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. எல்லோரும் ஒரு ஸ்டெப் எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போது ஜானகி ராணி அக்காவும் அப்புறம் பாக்கியராஜன் என்னன்னோ அவங்க 2 பேரும் லோ சிசி வண்டி 2ம் போயிடுச்சு. இவர் இப்படி இருந்தாச்சுன்னா இங்கே வர்ற வண்டியில் உள்ளவங்க கழுத்தில் கொக்கியை போட்டு தூக்கிட்டு போயிடும் போல இருக்க. புள்ளப்படா ஆள் மண்டை இவன் கொக்கியை எங்கிட்ட தூக்கி போட்டு போடுங்க. உள்ள போடு, உள்ளேயும் போய் உட்கார மாட்டேங்குது அது. நல்லா மாட்டிக்கிச்சு. இவர் இப்படி இருந்தாங்கன்னா வேலைக்கு ஆகும். இல்லை ஏற்கனவே வண்டி ஓடாமல் போயிட்டுருக்கு. கொக்கியை போட்டு இது பண்ணிகிட்ருக்கேன். அவன் கழுத்தில் தொங்க விட்டு நம்மளை இழுத்துக்கிட்டே போயிடும் போல இருக்கு. அவர் ஃபோனில் வர இருந்தாலும் அடங்காத பந்தாளியிலே. ஐயோ போகிற போக்கில் ஒரு சோசியல் சர்வீஸ் பற்றிலா எத்தனை பேர் உயிரை நான் காப்பாற்றிருக்கேன் பற்றிலா. இப்போ எங்கே போட்டிருந்தாங்க? இங்கேயே சுற்றி இருக்குங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு செம. அது பாருங்க மேப் இது வந்துச்சா ட்ரோனு. எவ்வளோ நேரம் கழிச்சு பிடிச்சாச்சு. ஆளுகண்டு 50-60 போயிட்டு இருக்கண்டி. கொஞ்சம் விரட்டலாம்ல. வணக்கம் சார். ஏன்னா 50 போயிட்டு இருக்கு. 50 தான் போகுது. கொஞ்சம் வேகமா போட்டு. மணி வந்து 1:30 திண்டுக்கல்ல இருக்கணும். 1:30 ஏதாவது குடிச்சீங்களா? ஓகே
ஓகே தானே மேடம்? பெட்ரோல் பண்ணுமா? சரி அடுத்து வர்றதுல போடுங்க. ஒரு 2 மணிக்கெல்லாம் நம்ம மதுரை இதில் திண்டுக்கல்ல இருக்கணும். நல்லா நிற்கிதுல ஃபோனு. ஆடுது காத்து மதுரை தாண்டே இருக்காதுன்னு நினைக்கிறேன். கால் பண்ணணுமா? சாத்தூர்லாம் போயிடுச்சு. ஆமா இல்ல கொஞ்சம் வேகமா வாங்க. பெட்ரோல் இது வரைக்கும் போடல. இப்போ நாகராணி அக்கா ஒரு பெட்ரோல் போட்டுறாங்களாம். என்னென்னா அவங்க பெட்ரோல் டேங்க் வந்து 250 கிலோமீட்டர் இல்லை 220 கிலோமீட்டர் தான் போகும் 5 லிட்டர் டேங்க்கு. இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா இந்த வண்டி இது வரைக்கும் தெரிலங்க எனக்கு. நான் ஹிமாலயன் 452 நினச்சிட்டு இருந்தா அது ரேலி எடிஷன் வண்டியா. இங்கே வருங்க ஹிமாலயன் ரேலி வண்டி. இது என்னென்னா ரேலி சீட் இருக்குதா, அதுக்கு மேலே இவர் என்ன பண்ணியிருக்காரு, இது வர போட்டிருக்காரு. அப்போ எனக்கு என்ன ஆகுது, ஃபுல்லாக எனக்கு கால் ஹைட்டாக இருக்குது. நான் வண்டியை கீழே ஒட்டி வச்சேன்னா வைக்கவே முடியல, அவ்வளோ ஹைட்டாக இருக்குங்க வண்டி. ராயல் எடிஷன் வண்டின்னு சத்தியமாக தெரியாது. நான் பாட்டுக்கு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். வேறு லெவலில் இருக்குது வண்டி. பவர் 140 அசால்ட்டாக போகுது. வீடியோவில் காட்டினாச்சுன்னா காரி துப்புவேன்னு தான் போய் காட்டலை. ஐயோ வேறு லெவலில் இருக்குங்க வண்டி. செம்ம. ஆனால் உண்மையில் சத்தியமாக சொல்கிறேன், நான் எதிர்பார்க்கல இந்த வண்டி ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டப்பாவை பார்த்தோன்னா அது இது ஹிமாலயனில் இப்படி இருக்காதுன்னு பார்த்தா ரேலி வண்டி அப்படின்றாங்க. இன்ஜின்லாம் ஒன்று தான், பட் பவர் இதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ ஓகே, அப்பப்போ செக் பண்ணி பெட்ரோல் போட்டுக்கிட்டால் மட்டும்தான் நல்லது. இவங்களுக்கு வந்து ஒரு 250 கிலோமீட்டருக்கு ஒரு நாளைக்கு 500 கிலோமீட்டர் தான் ஓட்டுறோம். ஒரு 2 வாட்டி பெட்ரோல் ஸ்டாப் போடுறது தப்பு இல்லையே. போட்டாங்களா? ஏன் என்னது இங்கே இப்படி தான் திறக்கணுமா? அங்கே திறக்கிற கிடையாதா? சூப்பர். இப்போ இது வந்து இங்கே ஆடிக்கிட்டு கிடக்கு. இதை கலட்டி சரி இல்லை நான் அவுக்கலை. நான் இதில் உள்ளே போட்டு பார்க்குறேன். இங்கே போட்டால் வண்டி இது ஆடாமல் இருக்கும். நீங்கள் பெட்டியை இதில் போட்டிருக்கீங்களா லாக்க? போடுங்க, நீங்கள் போட்டுருங்க. நீ அதான் வண்டியை இவ்வளோ தள்ளி விட்டுருந்தேன், எப்படி போடுவார்? போடுங்கண்ணா. எங்கே போனார்? அங்கே போயிட்டாரா? சரி. எப்படி இருக்குல்ல ரைடு? சொல்லுங்கள். நல்லா போயிட்டுருக்கு. முத நாளே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஓகே, உங்களுக்கு எப்படிக்கா போயிட்டுருக்கு? சூப்பராக இருக்குது. சேஃப்டியாக போகுது. தைரியம் வந்துட்டு போயிடலாம். அதெல்லாம் போயிடலாம். இன்னும் வரல. அது எப்போ வராது, ஜம்முன்னு இருக்கு. இல்லை இது டைட்டு அவ்வளோதான். இதை மட்டும் லைட்டாக இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணணும். இந்த கம்பி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, சூப்பர்க்கா. ஆமாம் நிற்காம போயிட்டே இருப்போம். இன்னைக்கு கொஞ்சம் ஹெவி. திண்டுக்கல் போயிட்டோம்னா ஜூஸ் குடிச்சிட்டே போதும். எனக்கா அதெல்லாம் டிஸ்டர்ப் இல்லாம ஒன்றும் கிடையாது. அப்போ என்ன ஆகுனா எல்லாருக்கும் ஈக்குவலாக போயிட்டே இருக்கலாம். நம்ம திடீர்னு எங்கேயா டீ குடிக்கணும்னு வச்சுக்கோங்க, இப்போ எல்லாம் சேர்ந்துருக்கும் டக்குன்னு குடிச்சு கிளம்பிடலாம். ஒன்றும் பெரிய இதெல்லாம் ஸ்ட்ரகிள்லாம் வராது. வாங்க. இந்த பெட்ரோல் கெப்பாசிட்டி கம்மியாக கூட அதுவும் பரவாயில்ல. நாங்களே இந்த பெரிய வண்டியெலாம் 250-300 கிலோமீட்டருக்கு போடுறதுக்கு நீங்களும் அதே மாதிரி தான் போடுறீங்க. அதனால் பிரச்சனை கிடையாது. அதான்
என்னது எனக்கே 80 கொடுத்துச்சுண்ணே, நானே வருத்தத்தில் வார்த்தை 80 கொடுத்த வண்டி 81 கிலோமீட்டர் போச்சு. நான் போகிற வழில முட்டையை உடச்சி கொடுத்துனேண்ணே உங்கள் வண்டி முன்னாடி. அதனால தான் மைலேஜ் கம்மியாகிடுச்சு. ஏன்னா நாங்கள்லாம் 40 மைலேஜ் வச்சுட்டு ஓட்டிகிட்டு இருக்கோம், 30 மைலேஜ் வச்சு, இவர் மட்டும் 80 மைலேஜ். ஓகே, இவர் பாருங்க அழகாக ஒரு செட்டிங்லாம் பண்ணியிருக்காரு. தண்ணி பாட்டில் வைக்கிறதுக்கு, ஃபோன் ஃபோல்டரு எல்லாம் சைடில் அழகாக பண்ணியிருக்காப்புல. நல்ல ஐடியா. பாருங்க இந்த ஒரு காலை வைக்கிறதுக்கு செம்ம. அதான் வண்டியை செட் பண்ணுறதா, நம்மகிட்ட இருக்கிற பொருளை வச்சு கரெக்டாக பண்ணாலே ஐடியா கொடுத்து பண்ணுது. அவ்வளோதான், சிம்பிள். ஹீரோ ஹோண்டா சூப்பர் ஸ்ப்ளெண்டரு, அவ்வளோதான். பேஷனா சூப்பர் ஸ்ப்ளெண்டரானே, சூப்பர் ஸ்ப்ளெண்டரு. ஓகே ஓகே ஓகே. அது வேறு இந்த டப்பாக்கு ஒரு பக்கா கட்டை வச்சுருக்காருப்பாங்க. இந்த இது வைக்கணும் கண்டிப்பாக. என்ன தான் நீங்கள் ஒரு இது வச்சாலும் இங்கேருந்து ஒரு கம்பி போச்சுன்னு வைங்க, இந்த கம்பி தான் ஸ்ட்ராங்கு. ஒரு சூப்பர் ஐடியா. எல்லாம் இங்கே ஏறி ஒரு ஆள் உட்காந்து வந்தால் கூட ஒன்றும் ஆகுது, அந்தளவுக்கு இருக்குது. சரி ஓகே, பார்த்து வாங்க வாங்க போயிட்டே இருப்போம். கொஞ்ச நேரம் தான் இது கூட பழகினேன். ஆனால் இதுக்கு மேலே எனக்கு பெரிய க்ரஷ் வந்துட்டுங்க. க்ரஷ் வந்துட்டு வெள்ளை புளி மாதிரி பாயுது. இது நம்ம கரும்புளி என்ன, இது வெள்ளை புளி என்ன, அது வேம்புளி என்ன, ஆனால் எல்லாமே புளி பாய்ச்சலாக தான் இருக்கப்பா. லைட்டாக அப்படி சும்மா த்ராட்டல் கொடுத்தா கூட அப்படி தீயா போதப்பா. ஐயோ ஐயோ ஐயோ. அந்த செகண்ட் கியர் த்ராட்டல் இல்லை, எல்லா கியர்லையுமே ஒரு த்ராட்டல் ரெஸ்பான்ஸ் அவ்வளோ அல்டிமேட்டு. இன்னுமே வந்து ஹேண்டில் பார் ரைஸ் பண்ணி பக்காவா இன்னும் கொஞ்சம் செட்டப்ல பண்ணணும் எங்க அந்த வண்டியில. ஐயோ ஐயோ ஐயோ, செம்ம சூப்பரா இருக்கும். ஆனா அன்பார்ச்சுனேட்டா அந்த திருமங்கலம் டோல்கேட்டோட என்கிட்ட அந்த வண்டி இருக்காது. அதான் இப்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. அண்ணா இருக்குண்ணே பாருங்க, அப்படி சொன்ன பேச்சு கேட்காங்க. ஐயோ ஐயோ, லைட்டா வைப்ரேஷன் மட்டும் தான், லைட்டா இல்ல, காலில் வைப்ரேஷனு கையில வைப்ரேஷனு. கிளவுஸ் போட்டா கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த அனுபவத்தை, ஐயோ திடீர் அனுபவம் தாங்க இது. இந்த வண்டி கிடைச்சது, இந்த வண்டி கிடைச்சதுனால தான் மோட்டோ அடிக்டோ ஃபேமிலியும் பார்க்க முடிஞ்சது. வேற லெவல் வேற லெவல். இங்கதான் எங்கேயோ இருக்கிறேன்னாப்ல. இன்னைக்குதான் நம்மளுடைய கிரேட்டா பாண்டியன். கென்னி தூங்கிட்டானா? உள்ள கிடக்கேன், படுத்து கிடக்கேன். நம்ம காயல் அட்வென்ச்சர் டூர்ஸ் வேற லெவல் மாறுதுங்க. கூர்க்கா, ஐயோ ஐயோ ஐயோ, போடுதுங்க. அடுத்து கூர்க்கா நம்மளுடைய இதில் தார் ராக்ஸு இருந்துச்சு. அடுத்து கூர்க்கா. கிரேட்டா பாண்டியன் சின்னதாயிட்டானே பாருங்க. இந்த பைக்குக்காரரு இப்போ பைக்கை வந்து கொடுத்துட்டு அவங்க தம்பிக்கிட்ட கூர்க்கா மாற்றிட்டு கூர்க்காவில் வர்றாரு. ஆக்சுவல் பிளான் கூர்க்காவில் வர்ற பிளான் தான். ஆனால் கடைசியில் ஏதோ ஒரு ஆசைப்பட்டு பைக்கில் போகன்ட்டு வாங்கிட்டாப்புல. பட் நெதர்லாந்துக்காரரு அவரால் இது பண்ண முடியல. கூர்க்கா வேறு லெவலில் இருக்குங்க, செம்ம பெருசு. 4x4x4 4 டீசல் ஒன்லி. ஹாய் ப்ரோ, அவர் தம்பியா? ஓகே ஓகே. ஹாய் ப்ரோ, சூப்பர் வண்டியை வச்சுக்கிட்டு இவர் பாருங்க பைக்கில் எவ்வளோ ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் படி போட்டு ஏறணும் போல இருக்கப்பா. தார் ராக்ஸ்லாம் பார்க்க தூர போங்க அப்படின்னு செம்மையாக இருக்குது உண்மை. இப்போ இதில் இருந்து மதுரை நம்ம கப்பலூர் டோல்கேட்டு நேருக்கு பற்றிலா, கப்பலூர் டோல்கேட்லேருந்து நம்மளோட மெகா குரூப் ரைடு 2026 வந்து வேறு மாதிரி மாறுதுங்க. இங்கேருந்து திண்டுக்கல் போக போகிறோம். அங்கேயும் 2 பேர் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன மாதிரி மாறுதுங்கிறது எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம இந்த லடாக் ரைடில் இந்த வருஷம் லடாக் ரைடில் இது ஃபஸ்ட் எபிசோடு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கானும் டிங் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அந்த அடுத்த ரைடு இங்கேருந்து சென்னை வரைக்கும் போகிறோம்ல, அதில் என்ன அட்வென்ச்சர் இருக்கலாம் நாளைக்கு பார்ப்பீங்களா? வாங்க பார்க்கலாம்.